கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு இந்த 9 வயசு இருக்கும்போது நான் அத்தை வீட்டுக்கு லீவுக்காக போயிருந்தேன். அப்போ அவங்க பெந்தேகோஸ்தே. அந்த பெந்தேகோஸ்து சபைக்கு போகும்போது என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த சபை முடிஞ்ச உடனே சண்டே ஸ்கூல் ஆரம்பிச்சிச்சு. அந்த சண்டே ஸ்கூலில் அவங்க பிள்ளைகளோட என்னையும் அமர சொன்னாங்க. நான் உட்கார்ந்தேன். அப்பொழுது அவர்கள் ஒரு புக்கை எடுத்து அதில் படம் வரைஞ்ச படம் மாதிரி இருந்தது. அதில் இயேசு கிறிஸ்து பிறந்தது, வளர்ந்தது, அவர் அற்புதம் செய்தது, அவர் சிலுவையில் அறையப்பட்டது, எதற்காக அவர் பூமிக்கு வந்தார், இதெல்லாம் அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். எங்கள் அம்மா அப்பா கிறிஸ்டின் தான். ஆனால் அவங்க வாரத்துக்கு ஒருக்கா கோயில் போன மாதிரி தெரியல. அவங்க இயேசு பற்றி சொன்னதாகவும் எனக்கு ஞாபகம் இல்லை. எங்கள் பாட்டி தாத்தா வீட்டுக்கு மெஞ்ஞானத்துக்கு போவோம், கோயில் பிரதிஷ்டைக்கு. அங்கே தான் நாங்கள் கோயிலுக்கு போனது எனக்கு ஞாபகம் வருது. ஆனால் இந்த பெந்தேகோஸ்தில் நான் அத்தை வீட்டுக்கு நான் லீவுக்கு போயிருக்கும் போது அவங்க என்னை அழைத்து கூட்டிகிட்டு போய் சண்டே ஸ்கூலில் இருக்கும்போது தான் எனக்கு ஏசாமியுடைய கதைகள்லாம் தெரிஞ்சிச்சு. அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த வயசுலேயே ஆண்டவரை என்னை தெரிந்து கொண்டது நிமித்தம்தான் அவரை நான் தெரிந்து கொண்டேன். அவர் சிறு வயசில் தாயின் கருவில் இருக்கும்போதே என்னை தெரிஞ்சிருப்பார் இல்லையா. ஆனால் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது 9 வயசுல. அப்போது எனக்கு அதிலேருந்து ஆண்டவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஆண்டவரை டேடி எப்பவுமே டேடி தான் அதிகமாக நான் சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு என்னுடைய ஞாபகம் தான் வந்துச்சு. ஆண்டவரை நம்ம சின்ன வயசில் தானே ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லிட்டு. அப்போது இது படத்தை பார்த்தோன்னே எனக்கு இந்த பாட்டு பாடணும் போல் இருக்குது. சின்னஞ்சிறு வயதில் என்னை கோரித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார், தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை. எனக்கு இந்த பாட்டை பார்த்தோன்னே, இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு இந்த பாட்டை பாடணும் போல இருந்துச்சு. நீங்கள் எந்த வயசில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க? அதை நீங்கள் இந்த கமெண்ட்டில் நீங்கள் எழுதலாம். சரிங்களா? இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.